الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعده قال تبارك وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ ناديناه يا إبراهيم قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு நான் கனவுகள் பற்றி கொடுக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் ஸ்ரீலங்காவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் நிறைய அழைப்புகள் வருகின்றது. இந்த கனவுகள் பற்றிய தப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். கனவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு காண்பித்து விடுகின்றார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, இல்லை உங்களுக்கு எதிரிகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, இந்த ஷைத்தான்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதில் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை காட்டி விடுகின்றான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவருக்கு உண்டான அறிகுறிகள் என்ன இருக்கும் என்றால், அவர் படுத்து கொண்டிருப்பாங்க. நைட்டில் இரவில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாரம் நெஞ்சில் உட்கார்ந்து அமுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நாங்கள் பக்கத்தில் எங்கள் அம்மாவோ இல்லை வேறு யாரோ படுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட முயற்சி செய்வோம். ஆனால் அந்த முயற்சி பலன் இருக்காது. ஏனென்றால் எங்களுக்கு வார்த்தையே வராது. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திடீர்னு சொல்லி எங்களுக்கு முழிப்பு வரும். முழிப்பு வரும்போது பார்த்தால் உடம்பு எல்லாம் வேர்த்து கொட்டி இருக்கும். இது என்ன அறிகுறி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் பாடிக்குள்ள ஒரு பேய் என்ட்ரு ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ஜின் என்ட்ரு ஆகிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததான் ரெண்டாவது விஷயம், இந்த பெண்களுக்கு வரும் கனவுகள் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆம்பளை ரூபத்தில் பக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய தப்பான வேலைகள் செய்யறதுக்கு முயற்சி செய்யும். இது ஒரு விதம் இருக்கு. இன்னொரு கனவுகளில் ஒருத்தர் வியாதியோடு படுத்துட்டு இருக்கிறாரு. வியாதியோடு படுத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு சமயத்தில் நிலா பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு. அது பார்த்தால் அது அல்ஹம்துலில்லாஹ் அவர் கூடிய சீக்கிரம் விரைவில் குணமாவார்னு சொல்லி ஒரு அறிகுறி ஆகும். இன்னொரு கனவு, அது எப்பேற்பட்ட கனவு என்றால், ஆடு குட்டிகள் ஒரு 2-3 குட்டியோ இல்லை ஒரு குட்டியோ இப்படி ஒரு குடும்பத்தார்கள் பார்க்கிறார்கள் என்றால், அந்த குடும்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புது உறவு ஒன்று வரப்போகுது என்ற அர்த்தம். இனி புதுசாக பிள்ளை பிறக்க போகுது என்ற ஒரு அறிகுறி ஆகும். இன்னொரு கனவுகளில் பெண்கள் மேரேஜ் ஆகிருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமே இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பதிகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏறி இறங்கி யார் யாருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி எல்லா மொத்தம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு டாக்டர் என்ன சொல்லிடுவார்னா, எப்பா உனக்கும் உயிரணுக்கள் நல்லா இருக்கு, இந்த பொண்ணுக்கும் நல்லா இருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்தை நிற்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமயத்தில் அதிசயமாக அது நின்றுடுது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நிற்காது. எந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி குழந்தை நிற்காது என்றால், இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் பாருங்க, பொம்பளை இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை பேய் பக்கத்தில் ஒரு ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணும், கூட ரொம்ப தப்பான விஷயங்களை செய்யும். இது இப்பேற்பட்ட பேய் உடம்புல குடியிருக்கும் போது கண்டிப்பாக வயிற்றுல குழந்தைய நிற்காது. இது என்ன ஒரு அறிகுறி காட்டும்னா, கரெக்டாக அந்த 28வது நாள் நான் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த மாதம் குழந்தை நின்றுடும், அடுத்த மாதம் இது ஆகிடும், டாக்டர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி. கரெக்டாக அந்த 28ஆம் தேதி என்ன தெரியும்னா, நைட்டில் தூங்கும்போது ஒரு பேய் தலை வீரி கோலமாக முன்னால் நிற்க, அப்படியே பல்லு காட்டும். அவ்வளோதான். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா
அது வந்து மாதவிலக்கு வந்துடும். இந்த மாதிரி கனவுகள் வருது. இந்த மாதிரி கனவுகள் வரும்போது என்ன பிரச்சனைகள் வருது? என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, இது வந்து குழந்தைங்க வந்து உண்டாகாமல் பண்ணும். அல்ஹம்துலில்லாஹ், என்னோட 20 வருஷம் அனுபவத்தில் நிறைய பேஷண்ட்கள் இந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்கிறாங்க. இதே குரான் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வந்து இன்றைக்கி குழந்தை இதுவாக இருக்கிறாங்க. நான் வந்து என்கிட்ட வாங்க, நான் வந்து குழந்தை வந்து இது பண்ணிடல, அது சொல்லலை. உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை வந்து அது வந்து தள்ளி விட்டு அது வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி. அதுதான் சொல்கிறேன், அல்லாஹ் கிட்ட நீங்கள் நில்லுங்க, இந்த குரான் மூலமாக இணைங்க, இந்த குரான் மூலமாக அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகளை கொடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுகள் ஒவ்வொரு விதமாக வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு கனவுக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்கும். அது புரியறதுக்கு வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஞானம் இருக்கணும். இதை வந்து உங்ககிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, கனவு வந்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, நான் இந்த கனவு பார்த்தேன்னு சொல்லி. பொதுவாக ஒரு நல்ல தெரிஞ்சவங்க இல்லை ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னு உங்களை வந்து ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறவங்க இருப்பாங்க பாருங்கள், இங்கிலீஷில் சொல்லுவோம் வெல் விஷர்ஸ். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்ல விதமாக சொல்லும் போது அந்த கனவு நல்ல விதமாக அமையுது. அதனால் கனவை வந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்பு வைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கனவுகளில்? இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது டிஸ்டர்பான கனவுகள் வருதா? இல்லை பாம்பு தெருத்துற மாதிரியோ, இல்லை நாய் கொலைக்கிற மாதிரியோ, இல்லை வேற வந்து இந்த பேய் வந்து தலையை வந்து விரிச்சிட்டு வந்து நிற்கிற மாதிரியோ, இந்த மாதிரி எத்தனை விதமான ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட சேருது இல்லையா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தயவு செய்து உங்கள் நண்பர்களிடம் பகிரவும், நிறைய ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக நேக் அமல் செய்யறதுக்கு. வாகுரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.